நம்ம குடியிருக்கிற வீட்டில் எந்த ரூம் வேணாலும் சின்னதாக இருக்கலாம். ஆனால் அந்த கிச்சன் மட்டும் சின்னதாக இருக்குன்னு வைங்களேன், நமக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சமையலும் அங்கே தான் நடக்குது. அப்புறம் பாத்திரம்லாம் கழுவுறோம், கழுவி கவுத்துறோம். இதெல்லாம் பண்ணும்போது அந்த கிச்சன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது இருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த எங்கள் ஓன் ஹவுஸு 2 BHKல ரொம்ப சின்னது கிச்சன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரம்லாம் வாங்கிட்டோன்னு வைங்களேன், அந்த கிச்சனில் எங்கே வைக்கிறதுனே ஒரே யோசனையாக இருக்கும். அதனாலேயே நான் எக்ஸ்ட்ரா எந்த பாத்திரம் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டே தான் இருப்பேன். அந்த வீட்டில் இருக்கும்போது நான் வீடியோ எடுக்கிறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் போட்டேன்னு வைங்களேன், வாஷிங் மிஷின் மேலே தான் வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். நான் அந்த வீட்லேயும் அந்த சின்ன கிச்சனை கூட நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவேன். மாடுலர் பண்ணியிருந்தோம், சிம்னியெல்லாம் மாட்டியிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன பாட்லாம் வச்சு செட் பண்ண முடியாது. சொந்த வீட்டில் நம்ம எங்கே வேணாலும் ஆணி அடித்து மாட்டிக்கலாம். இப்போ இந்த வாடகை விடுங்கிறதுனால இந்த டைல்ஸில் கூட ஆணி அடிக்காமல் இந்த ஹூக் தான் வாங்கி மாட்டியிருக்கேன். ஆனால் நிறைய கரண்டியெல்லாம் மாட்டிக்க முடியுது. கிச்சன் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்ம அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அடுத்தடுத்து சமையல் நடக்கும்போது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் இல்லையா? முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பொருள் வாங்க வாங்க வேலையும் அதிகம், மெயின்டைன் பண்ணுறதும் அதிகம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது வந்து நமக்கு வசதியாக இருக்குல்ல, அதனால நமக்கு தேத்த மாதிரி பொருளை வந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம். என்ன நமக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேலை வந்து கொஞ்சம் அதிகம்தான். பெரிய கிச்சனாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் என் வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். கிச்சனில் வந்து நமக்கு தேவையான பொருளை தான் வாங்கணும். தேவையில்லாதெல்லாம் நம்ம வாங்கினோம்னா நமக்குமே அது மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான். இவ்வளோ சொல்லிட்டு நானும் க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறேன். இந்த ட்ரை மேங்கோ பவுடர் வாங்கி எதுக்கு வச்சிருக்கேனே தெரியல. அது பூசணம் பிடிச்சி போச்சு. அந்த ட்ரை மேங்கோ பவுடர் கீழே கொட்டிட்டு அந்த பாட்டிலையும் கழுவிட்டு இப்போ வேற ஏதாவது அதில் ஃபில் பண்ணணும். அந்த வீட்டு கிச்சன் சின்னது, மெயின்டெனன்ஸ் கம்மி, ஆனாலும் புலம்பிட்டே இருப்பேன். இத்தனை பேர் வந்து எப்படி சமாளிக்கிறது, ஒரு பெரிய சைஸ் பாத்திரம் வாங்க முடியல, வைக்க முடியல அப்படின்னுட்டு. இந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, ஆனாலும் புலம்பிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய கிச்சனை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா, இந்த கிச்சன் பெருசாக இருக்கிறதுனால தான் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியுது.